இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நீதிமன்ற பெயில்ல அவர் ரிலீஸ் பண்ணிருக்கு, அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு. ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டு இருக்கோம்? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம். மாண்புமிகு பிரதமரை பீஸ் ஆக்குவீங்களா? என்ன நபர்? ஒரு காட்டுமிராண்டி இல்ல தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி, அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னு அர்த்தம். மந்திரி சபையிலிருந்து முதல் நீக்கி இருக்கணும். நாகரிகமான முதல்வர் சொன்னா, இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர்? 3வது. ஏன்? அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியால விளையாட்டா ஒருத்தர் எழுதிருக்காரு. டேய், உங்க கதையவாவது மாத்தி எழுதுங்கடா. எல்லாத்துக்கும் ஒரேயா? அவங்க கையில இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க, ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுவாங்க. ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிராக தாக்குவார். அதனால கொண்டுட்டோம்னு கதை. அதே கதை, சேம் ஸ்டோரி. திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நேத்திக்கு. ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு. ஒண்ணு, தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க லாயக்கு இல்லாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஹவு இஸ் அலவுட்? அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார்? முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார்? முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினதை ஒப்புக்கிறாரா? உடன்படுறாரா? ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, சட்டம் ஒழுங்கை, நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட மட்டுமில்ல, நேற்று மேதகு ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை பொதுவெளியில சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, ஊடக நண்பர்களே. வந்து செக்குலரிசம்ங்கிறது இடைச்சிறுகள்னு சொன்னாங்க. இடைச்சிறுகள் தானே? ஏன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் சோசியலிஸ்டிக்ங்கிற 2 வார்த்தையும் கிடையாது. 1975 நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க 75க்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக வந்திருக்கீங்க, இளைஞர்கள். ஆனா 75 வரைக்கும், நெருக்கடி நிலை வரைக்கும் செக்குலர்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை, சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இடைச்செருகளாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் தான். அதோட இல்ல, இந்த செக்குலர் கான்செப்ட்ங்கிறதே வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்தியாவில் அந்த இது உபயோகத்துல இல்ல. காரணம் என்ன? தேவை இல்லை. ஏன்னா பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன? வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம. ஏன்னா நாம காஃபிர்னு சொல்றது இல்ல மைக்கு போட்டு பாவிகளே அப்படின்னு யாரையும் கூப்பிடுறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை. நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லி இருக்கு? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சது. அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் வேற இருக்க முடியாது. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதோ யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா, எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதிகச்சதி, நாராயணனுக்கு போய் சேரும். ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு, அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் 5ல பஞ்சநிஷ்டாயம் என்ன வச்சிருக்கோம்? பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னு. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த செக்குலர்ங்கிற இது எப்படி வந்தது? மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல். அந்த மோதலின் காரணமா
மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்பை கூட பாதிரியார் மாத்திட முடியும். ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது. அதனால அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு. வாரத்துல 6 நாட்கள் செக்குலர் டேஸ், ஒரு நாள் மதத்திற்கானது. ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்புகளை பாதிரியார்கள் மாற்ற முடியாது. அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடன்பாடு தான் இந்த செக்குலர் டேஸ். இந்த செக்குலர் வேர்டு வந்ததே அப்படித்தான். இங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னா, அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவாதின்னு சொல்லிடுறோம். நாம ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த வார்த்தை ஏன் வந்தது, இது பற்றி போகாம அவங்க நினைச்சதை நம்ம பேசணும்னு நினைக்கிற காரணத்தினால, அதனால தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா, மெத்த படித்த ஒரு அறிவாளி கவர்னரா கிடைச்சிருக்கு. அதனால உண்மைகள் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு as first citizen of the state அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. இது என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது. நீங்க எதுவும் கேள்வி கேட்கறதுன்னா கேட்க. தலைவரா தொடர்ந்து கூட்டங்களாக நடத்தி தமிழக பயணிச்சிருக்கு. பாஜக வளர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி தெரியுது? நான் இதுக்கு முன்னாடியும் மாநிலம் மட்டும் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்கிறவன் தான். ஏன்னா நான் 1991 ஆபீஸ் பேரரா இருக்கேன், மாவட்ட தலைவர்ல ஆரம்பிச்சு. இன்னும் சொல்ல போனா என்னோட அரசியல் பயணம் 1978 ஜனதா கட்சியினுடைய காரைக்குடி 4வது வார்டு தலைவர்லேருந்து ஆரம்பம். அதனால தமிழகத்துல ஒரு நல்ல சூழ்நிலை. நீங்க பாத்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும், முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்ப இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள், முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற கட்சி குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா சீனியர் ஆபீசர்கள் தே ஆர் ஆன் மூவ். ஒரு மாவட்டமா போய் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு. காரணம், நம்ம ஒர்க்கர்ஸை நீங்க போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால நான் ஓட்டு போடுற பூத்துலயே நான் வீடு வீடா போனேன். 6 hours சீரியல் நம்பர் 1லேருந்து 301 வரை இருக்கிற வீடுகள் பார்த்தேன். 100 பேர் சேர்த்து. ஆக நம்ம 301 வாக்காளர்கள்ல சேர்ந்தவர்கள் 100 பேர். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல, செங்கோட்டையில நான் போனேன். இங்க நம்ம அம்பத்தூர், சைதாப்பேட்டை, ஆகவே போற இடங்கள்ல மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு. அதனால உற்சாகத்தோடு அனைத்து தலைவர்களும் எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஆல் சீனியர் லீடர். அவங்க எல்லாரும் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஆஸ் கன்வீனர் ஐ எம் ரியலி ஹாப்பி. தேர்தலே நிச்சயமற்றம் சொன்ன ஒரு நபர் இப்ப துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அதற்கு முதல்வரும் மாற்றம் நிச்சயம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினை பத்தி கேட்கிறேன். தேர்தல் நிற்க மாட்டேன்னாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாருங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் சொல்றாங்க, நிற்கிறாங்க. நான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். யாரை மினிஸ்டர் ஆக்கலாம், யாரை ஆக்கக்கூடாதுங்கிறது இட் இஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவர் ப்ரீராகேட்டிவை எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதுல தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டுறதுக்கான ரைட்டையும் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன, இந்தியா அந்த இந்திய கூட்டணின்னு இருக்கிற கூட்டணியே குடும்ப ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளின் கூட்டணி. மேல ஃபாரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாலேருந்து அவங்க உமர் அப்துல்லா வர குடும்ப கட்சி, பார்ட் ஆஃப் இந்தி கூட்டணி. அதே மாதிரியா இவர் முலாயம் சிங்கோட சன்னு முலாயம் சிங்குக்கு மகன், அவர் இந்தி கூட்டணி. இங்க நம்ம கருணாநிதி குடும்பம், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அடுத்து இப்ப சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இன்பநிதி தலைமையிலும் நாங்கள் அமைச்சராக இருக்க தயார்னு. அதனால அது குடும்ப ஆட்சியின் பெர்பீச்சுவேஷன் பேசுற ரைட் எனக்கு இருக்கு. ஆனா யாரை என்ன மினிஸ்டரா போடுறது ப்ரீராகேட்டிவ். கடந்த தினம் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. பதிவு எப்படி பாக்குறீங்க?
நான் அந்த பதிவை பார்க்கலங்க, அதனால ஐ கேன் நாட் காமெண்ட். சார் ஆக்சுவலா அவர் வந்து என்ன போட்டுட்டாருன்னா, தன் வீட்டுல வேலை செஞ்சவர் வந்து 80 லட்சம் ரூபாய் தனியார் வங்கிகள்ல முதலீடு செய்கிறாங்க, அதை வந்து நஷ்டம் ஏற்பட்டது. இதுக்கு காரணம், ஒரு முதலீடு செஞ்சதுக்கு காரணம் வந்து பிரதம மந்திரி தனியார் வங்கிகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது, அதனால வந்து முதலீடு செய்யலாம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாரு. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில ஒரு போட்டாரு, ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அவர் சேவாக்கு எதுக்காக சொன்னார் என்ன ஏதுன்னு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு பேங்க்ல கிளாஸ் 4 எம்ப்ளாயியா இருந்தவர் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு முதலாளியா இருக்கார். அதனால அவர் பேரு கே செல்வம்னு பேரு, பெருந்தொகை வந்துட்டதுனால செல்வ பெருந்தொகை ஆயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதோட கூட நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன், திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு தயாரிப்பதுல முறைகேடு நடந்திருக்கு, அதுல பீஃப் டாலோ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சரோட அறிக்கை. இது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இல்லை, ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் இத வெளியிட்டிருக்கார் தகவல். அந்த விஷயத்துல உடனே நீங்க பாத்தீங்கன்னா தி சோ கால்டு செக்குலர் சினிமா தலைவர் நடிகர்கள் நம்ம கார்த்தியோ பிரகாஷ் ராஜோ அதை இது சொன்னதை நக்கல் பண்ணி எல்லாம் பேசினாங்க. இப்ப 2 பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தான் சொல்லி மிகப்பெரிய சீப்பு இந்த திராவிடியன் ஸ்டாக் மக்கள் மனதில் என்ன கொண்டு வந்திருக்குன்னா, இந்துக்கள் மனதை புண்படுத்தலாம், மத உணர்வை புண்படுத்தலாம், அதை கண்டிக்க கூட கூடாது. இந்த சீக்க தமிழ்நாட்டிலேருந்து தொடச்சி எரியணுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. நான் சேவக் பத்தி எனக்கு தெரியாது, அதனால நான் பேசுறேன். தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் அதிகமா வந்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆமா, நீங்க பெண்கள் மட்டும் இல்லை, சமீப காலத்துல படுகொலைகள், அது ஏன் வந்து ஊடக நண்பர்கள் நீங்க அவங்களோட பிராங்கா பேசலாங்கிறதுனால கேட்குறேன். நீங்க ஏன் டாக் ஷோ நடத்தவே மாட்டேங்கிறீங்க? ஒரே நாள்ல 6 கொலை, அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துல 3 கொலை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைங்கிறது மட்டும் இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நீங்க இப்ப உதாரணமா சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு இளைஞர் 28 வயசு, அவரோட பூணல் அறுத்திருக்காங்க. பெண்களுக்கு, சிறிய சமுதாயங்களை சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தில், இந்த அரசாங்கம் பாசிச வன்முறை அரசு அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் புருவாயிருக்கு. மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. நாளுக்கு நாள் ஒரு பத்திரிகை டெய்லி இந்த வாரத்தின் படுகொலைகள்னு போடுறதை நான் டெய்லி பார்க்குறேன். அந்த மாதிரியா இந்த திமுக அரசாங்கத்தின் கீழ், பாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கீழே எந்த ஒரு பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அது சிறிய சமுதாயங்களா இருக்கலாம், பிராமணர்கள் ரோட்ல நடமாட முடியாம பூனல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், பெண்கள் வந்து தாக்கப்படுகின்ற பிரச்சனையா இருக்கலாம், படுகொலைகள் நடக்கின்ற விஷயமா இருக்கலாம். தேர் இஸ் டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு. தமிழகத்துல பாஜக வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? இப்போ தமிழ்நாட்டுல 20% மக்கள் கிட்டத்தட்ட 2 கழகங்களும் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு நம்ம சேஃபா சொல்லலாம். ஏன்னா என்டிஏக்கு 18.1% ஓட்டு, 80 லட்சம் ஓட்டு கிடைச்சது. அப்போ இந்த எண்ணத்தை நாம இன்னும் அதிகரிக்கணும். 1. 2வது, எல்லா இடத்துலயும் டிஎம்கே பேசுறது, நாங்க வந்து வீட்டுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா 4 உறுப்பினர் இருக்கிற வீட்டுக்கு நாடு முழுக்க 80 கோடி பேர், ஒருவருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. அப்ப 4 உறுப்பினர் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பிஜேபி கொடுக்கறது எவ்வளவு? 1300 ரூபாய். ஸோ மத்திய அரசின் திட்டங்கள், அதே மாதிரி நேற்றைய தினம் ஆயுஷ்மான் பாரத் டே, ஒரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு. அதை இப்ப மாண்புமிகு பிரதமர் 70 வயது ஆனவர்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு எந்த இன்கம் லிமிட்டும் இல்லாம, காரணம் 70 வயது ஆனதுக்கு அப்புறம் அவர்களை கவனிப்பார் இல்லாத பல பெரியவர்கள் இருக்காங்க, அதனால அவங்க எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு உண்டு. அதே மாதிரியா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இப்படி பல்வேறு திட்டங்கள். விவசாயிகளுக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய். இதை மக்கள்கிட்ட போய் சொல்றோம், சொல்லி பிஜேபியில சேரணும்னு கேட்கிறோம். இதுவரை நம்மளோட தேர்தல் அனுபவங்கள் லாங் பீரியட்
எங்கு நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவா இல்லையோ அங்க நமக்கு வாக்குகள் வரல. அதனால இப்ப நம்முடைய வருகின்ற இந்த 3 மாசத்துல நம்மளோட டார்கெட்டு கட்சிக்கு பூத் அளவில் கட்டமைப்பை உருவாக்கும் அப்படிங்கறது நம்ம திட்டம். இது உருவாகும் பொழுது நம்மால நிச்சயமா, அதாவது நம்ம கிடைச்சிருக்கிற ஓட்டை டபுள் ஆக்கினா போதும், 37%. அப்ப இந்த ரெண்டும் இல்லாம நம்மால ஜெயிக்க முடியுமா? அதனால அதை நோக்கி நாங்க பயணித்துக் கொண்டிருக்கோம். அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். இது மாதிரி மிகப்பெரிய தேவைகள் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தேவைகளை பாஜக மூலமா நீங்க தமிழகத்துக்கு கொண்டு வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு அதிகரித்த வாக்குகள் 2 மடங்கு கூட அதிகமா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில முக்கியமான திட்டங்களுக்கு நிதி இல்லைன்றது ஆர்டிஐ மூலமாவே சொல்றாங்க. என்ன திட்டங்களுக்கு நிதி? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இந்தியா முழுவதும் நடக்கிற 11 மாநிலங்கள் நடக்கிற திட்டத்துக்கு இந்திய தமிழகத்துக்கு 3 ஆண்டுகளாக எந்த நிதியும் நேற்று ஆர்டிஐல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணுங்கிறது அந்த திட்டத்தினுடைய பங்கு. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட பங்கு பண்ணட்டும். பண்ணாம எப்படி நம்ம அடுத்து செய்ய முடியும்? அதான் அது பண்ற நேரத்துல அது செகண்ட் பேஸ் முடிஞ்சிருச்சா இல்லையே? இல்ல, செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பங்குன்னு ப்ராஜெக்டோட ஸ்கீமே அதுதான். ஏன்னா நிதின் கட்கரி 80,000 கோடிக்கு திட்டங்களை அறிவிச்சிருக்கார் சாலைகள். அதுலயும் அவர் இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்கார், எங்களுக்கு வேகமா செயல்படுத்த முடியாத காரணம் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி ஸ்டேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுது. அதனால சென்டர் இஸ் ஹெல்பிங். இவங்க எப்பவுமே என்னன்னா, நீங்க நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட மனோநிலையை என்ன தெரியுமா? நாம் வஞ்சிக்கப்பட்டோம். ஆரம்பத்துல இவங்க கட்சி ஆரம்பிச்சதே இவங்க சித்தாந்தமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஆகவே ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்ட ஒரு இமேஜ் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த தீய நோக்கம் தான் இப்ப சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம். இன்னைக்கு நடக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன நடக்குது? டாஸ்மாக்ல 48,700 கோடி வாங்கி, நான் சொல்லலை, என் வார்த்தை இல்லை, சகோதரி கனிமொழியோட வார்த்தை. தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டுல தான். அப்படி பெண்களோட தாலி இருக்கிற ஒரு சர்க்காரோட பாலிசியா அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கு. இதைத்தான் நாம இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணோம். திஸ் கவர்மெண்ட் இஸ் அ யூஸ்லெஸ் கவர்மெண்ட். பெண்களுடைய தாலியை பறிக்கிற ஸ்கீம் வச்சுருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இதை மக்கள்கிட்ட புரிய வைக்கும் பிஜேபி. குறிப்பா ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் எடுத்துக்காங்க, மெட்ரோ ரயில் திட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்குதான் சொன்னேன், 4 மாநிலங்களுக்கு மட்டுமே 83% நிதி பங்களிப்பு. பாருங்க, இந்த ஸ்கீமா அவங்க பண்ண வேண்டிய பங்கு. பொதுமக்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்களும் பல தொகுதியில பிஜேபி கூட்டணி வாக்களிச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல அதிமுக முன்னாடியே நாங்க அவங்கள செகண்ட் பேஸ் கூட கொடுத்துருக்கோம். நாங்க வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க? இல்லங்க, ஒரு ஸ்கீமும் நான் சொல்றேன். இப்போ இது மெட்ரோ மட்டும் தான். ஆமா, அந்த மெட்ரோ ஸ்கீம் நீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்கீமா? இல்ல, மத்திய அரசு மாநில அரசு. ஆமா, அதுல இந்த செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம். அதனால நீங்க இல்ல, நாம எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்போம். இவங்க ஆனா பொய்ய பேசுறதே ஒரே கொள்கையா வச்சிருக்கிற பொய்யர்களின் ஆட்சிங்கிறதுனால இத பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூட விஷயத்தையே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல. இவங்க சீஃப் செக்ரட்டரி மீனா, அவர் ரிட்டன் கமிட்மெண்ட், we welcome PMC scheme, we will enter into memorandum of understanding. இப்போ கமிட் பண்ணிருக்கீங்கல்ல, அதை பண்ணாம 573 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டினே பண்ணுதுன்னு பொய் தானே? பொய்யர்களின் ஆட்சி இந்த தமிழ்நாடு ஆட்சி. இவங்க ஹானஸ்ட் பீப்புள் ஒருத்தர் கூட இந்த கவர்மெண்ட்ல இல்ல. வயலண்ட் தாமோ அன்பரசனை கைது பண்ணாம சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுங்கிறேன். தமிழ்நாட்டுல யாரையும் தொடாதீங்க. லெட் இட் பி மோகன்ஜி. என்ன, நீங்க வன்முறைவாதிகளின் கூடாரம் திமுக ஸ்டாலினோட கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரி கொலகார எண்ணம் உள்ளவர். பிரதமரை பீஸ் ஆக்குவாரா? அந்த நபரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேசலாமா? ட்வீட் போடலாமா? எவ்வளவு மோசடியான வேலை. அதனால இது செய்யக்கூடாதுன்னு வான் பண்றேன். நான் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், நீங்க தாமோ அன்பரசன்கிற ஒரு வன்முறைவாதிய மந்திரியா வச்சிருக்கிறவர் முதலமைச்சரா இருக்காரு, சரியா?
அதனால we know how to beat the DMK's conspiracy. அது செய்வோம். நன்றி. மிகப்பெரிய திட்டங்களை வந்து தமிழக பாஜக தமிழகத்துக்கு கொண்டு வந்தா அது மிகப்பெரிய வாக்கு வங்கியா உங்களுக்கு மாறாது. ஒண்ணும் இல்லைங்க, 6 வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல, இப்ப 2 இப்ப லாஸ்ட் பார்ட் நைட்டு பிரைம் மினிஸ்டரே துவங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் சென்ட்ரல் ஃபண்ட் இல்லையா? 6440 கோடி ரயில்வேக்கு மட்டும் இந்த ஆண்டு. அதனால மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக திறந்து வச்சு 48,700 கோடி பாவ பணம் இல்லையாது. நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை சொல்றாரு. உடனே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பக்கத்துல இருக்காரு. என்ன ராஜா அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி 48,700 கோடி டாஸ்மாக் ரெவென்யூ வந்து 48,700 crores. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அளவு பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கு லிக்கர் எக்ஸைஸ் வருமானம் 13,000 கோடி தான். தமிழனை குடிச்சே ஆகணும்னு தூண்டி குடிக்க வச்சு அழிச்சு குடியெடுக்கிறது அது எப்படி சரி? உங்களுக்கு வருங்கால தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கான்னு கேட்கிறேன் நான். முதலமைச்சர் அவர் மகன் மீது அக்கறை, அடுத்த தலைமுறை நம் பையன் வரணும். ஆனா தமிழனோட அடுத்த தலைமுறை நாசமா போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு காரணம் இல்லையா? அதனால இது வந்து ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட். இட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட் அட் எனி காஸ்ட். அந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம். நன்றி சார். இலங்கையில அரசாங்கம் இருக்கு, மீனவர்கள் கைது தொடர்பா எதுவும் உடன்படிக்கை ஏற்படுத்திருக்காரு. நீங்க அவர் இன்னைக்கு தானே பதவி ஏற்றிருக்கார், அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறோம் பாருங்க. பக்கத்து நாட்டுல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. ராஜ்ய உறவுகள் ரீதியாக நிச்சயமா அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, ஏன்னா இந்தியன் ஸ்பான்சர்டு ஸ்கீம், ஹவுசிங் ஸ்கீம் முதற்கொண்டு நாம பண்ணி கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற சாலைகள் இந்திய கவர்மெண்ட் செய்யுது. அதனால நிச்சயமா யார் ஆட்சிக்கு வந்தாலும், அவரோட ஐடியாலஜி என்னவா இருந்திருந்தாலும், அவங்க ஆட்சிக்கு வந்தவர்களோட ராஜ்ய உறவுகள் ரீதியா நல்ல உறவை சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும். தமிழகத்துல தொடர்ந்து நடக்குது பாஜக. அதைத்தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. தமிழ்நாட்டில் நீங்க, நான் உங்களுக்கு இதுக்கு சொல்றேன், குஜராத்ல ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னு எத்தனை பாய் கீழே பேசினவங்க இன்னைக்கு இந்தி கூட்டணியில இருக்காங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. டெய்லி ஒரு என்கவுண்டரா? கஸ்டோடியல் டெத்தும் என்கவுண்டரும் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஓப்பனிங் ரிமார்க்கிலே தமிழ்நாட்டுல லாயக்கற்ற ஒரு அரசாங்கம், அதுவும் போலீஸ் துறையினுடைய நடவடிக்கைகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. காஷ்மீர்ல காங்கிரஸினுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் சிறப்பு அந்தஸ்து மீட்டெடுக்கப்படுவது. அரசியல் சட்டம் தெரியாதவர்கள் பிதற்றுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும். சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன் சார். பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சம் நாம அவங்க என்ன பண்ண முடியும்? ஆட்சிக்கு வந்தா கோரிக்கை மனு கொடுக்கலாம். ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு முன், 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பின் அரசியல் சட்ட ரீதியா மாற்றம் இருக்கு. ஈவன் காஷ்மீர் அசம்பிளியில நீங்க இது தொடர்பா தீர்மானம் நிறைவேற்ற முடியாது, சட்டம் கொண்டு வர முடியாது. முன்ன இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டங்கள் பூரா ஸ்டேட் அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா அதை அங்க அமலாக்க முடியாது. ஏன்னா நிறைய சட்டங்கள் நீங்க பார்த்தா எக்ஸ்டெண்டட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1953, அப்புறம் ஷேக் அப்துல்லாவை இங்க கொடைக்கானல்ல ஜெயிலில் வச்சதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது அதெல்லாம். அதனால அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க. 2 பேரும் போய் பேசி மக்களை ஏமாத்துறாங்க. உங்க வார்த்தையை நான் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆகவே மக்களை ஏமாத்துகிறார்கள். நன்றி நன்றி. அண்ணாமலையோட தொடர்பு எதுக்கு? காத்தால பேசினேன், ராத்திரி பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் டெய்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நன்றி.